கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் இந்த காலை வேளையில் எழும்பி உட்கார்ந்து எத்தனையோ வருஷமாக தரித்திரத்திலே காலம் ஓடுது, கடனிலே காலம் ஓடுது, என்னைக்கு தான் கடன் அடையும், என்னைக்கு தான் தரித்திரம் நீங்கும், என்னைக்கு தான் பஞ்சம் நீங்கும், என்னைக்கு தான் நான் 4 பேருக்கு முன்னால் கௌரவமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிற நேரத்தில் கேள்விக்கு பதிலாகவும் அற்புதத்தை செய்யும்படியாகவும் கர்த்தர் ஒரு மங்கள வார்த்தையோடு இன்னைக்கு காலை வேளையிலே இப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திக்கிறார். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நிறைய பேர் குறுக்கு வழியில் சம்பாரித்து ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சு நல்லா இருக்கலான்னு நினச்சி நிறையத்தை சேர்த்தீங்க. ஆனால் அதோடு கூட நிறைய வேதனைகளும் கஷ்டங்களும் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தால் நீ எதிர்பார்க்குற நிம்மதியை கொடுக்க முடியலை. ஒரு பக்கத்தில் பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தால் நீ எதிர்பார்க்குற சுகம், அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியலை. பணம் நிறைய இருக்குது, ஆனால் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் ஒன்றுமே நடக்கலை. எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பார்த்தோம், அந்த நல்ல காரியங்களுக்கு ஒரு விடிய காலம் பறக்கலை என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, ஒரு வேளை முறைகேடான வருமானம் என் வீட்டில் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த காரியத்தில் என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஏதாவது இருந்திருந்தனாலும் அதை நான் ஏழைகளுக்கோ ஊழியங்களுக்கோ கொடுத்து அதன் நிமித்தம் நான் புண்ணியத்தை தேடிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள மருத்துவ செலவுக்கெல்லாம் முடிவு வந்துடும். சில பிள்ளைகள் முறையான வருமானத்தோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை. ஒருவேளை அது இல்லாமல் ஏதாவது குறுக்கு வழியிலையோ இல்லைன்னா பரிதானம் வாங்கியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட கூட வேதனை உங்கள் குடும்பத்தில் இருக்கு. அதான் இந்த வசனம். சிலர் பேருக்கு ஏன் தான் எனக்கு இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு காலை வேளையில் உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவரை வேதனைப்படுத்தின காரியம் உண்டோன்னு ஆராய்ஞ்சு பார்த்து இன்னைக்கு மாற்றிக்கிங்க. இல்லை ஒருவேளை எனக்கு வேதனை உண்டு பண்ணுகிற ஐஸ்வர்யத்தை நான் எங்கே இருந்தாவது கொண்டு வந்துட்டனோ, அதனால தான் எனக்கு இந்த வேதனையோ, அதனால தான் இந்த பிரச்சனையோ, அதனால தான் இந்த வியாதியோ என்று ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த வார்த்தையின்படி ஒருவேளை அப்படி இருந்தால் அந்த காரியத்தில் நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால் வந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த வேதனையிலேருந்து என்னை மாற்றி விட்டுருங்க ஆண்டவரே, 4 நல்ல காரியங்களுக்கு நான் அந்த காரியங்களை, அந்த பணத்தை இல்லைன்னா அந்த செல்வத்தை நான் பயன்படுத்துகிற ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையும் கர்த்தரே கொண்டு வர. ஆண்டவராக பார்த்து ஒரு பொண்ணை உனக்கு பார்த்து கொடுத்தாருன்னா வேதனை இல்லாமல் இருக்கும். ஆண்டவராக பார்த்து ஒரு தொழில் தொடங்கி வச்சாருன்னா வேதனை இல்லாமல் இருக்கும். ஆண்டவராக பார்த்து ஒரு நல்ல அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா அந்த அபிஷேகம் உனக்கு நல்ல ஊழியத்தில் நல்ல உயர்வுகளை கொண்டு வர. ஆண்டவராக பார்த்து கொடுக்கணும். அன்னைக்கு அபிஷேகத்தை கூட குறுக்கு வழியில் பணம் கொடுத்து வாங்குறதுக்காக முயற்சித்த ஒருத்தனுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆதி அப்போஸ்தல காலங்களில் அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு போய் பணத்தை கொடுத்து இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி அபிஷேகத்தில் நிரம்புறாங்களோ அதுபோல் நான் செய்யும் பொழுது எனக்கு ஜெபிக்கும் பொழுது எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அந்த பணத்தின் நிமித்தம் அந்த வேணும் உங்களுக்கு தெரியும். எனவே பணத்தை கொடுத்து அபிஷேகத்தை வாங்க முடியாது, மனசை கொடுத்து அபிஷேகத்தை வாங்கலாம். பணத்தை கொடுத்து சில நேரங்களில் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியாது. உங்கள் மனசை ஆண்டவரிடத்தில் கொடுங்க, மனசில் இருக்க கஷ்டத்தை இறக்கி வைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல சாட்சி, சிஸ்டர் ஆரோக்கிய மேரி சென்னையில் நடக்கும் சேமம் உபவாச கூடுகையில் நானும் என்னுடைய கணவரும் கலந்து கொண்டு சகோதரரிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டோம். சகோதரர் எனக்காக ஜெபித்த போது கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, உனக்கு சொந்த வீட்டை தந்து வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்வேன் என்றார். சகோதரர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே சொந்த வீடு கிடைத்தது. என்னுடைய கணவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை,
உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். அதன்படி அவருடைய வேலை ஸ்தலத்திலும் பதவி உயர்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாதுன்னு சொன்னீங்களே. ஒருவேளை வேதனையும் ஐஸ்வர்யமும் ஏதோ ஒரு விதத்தில் என் பிள்ளைகளுக்கு வந்திருந்தா, இது ரெண்டையும் பிரித்தெடுத்து வேதனை இல்லாத ஐஸ்வர்யங்களை என் பிள்ளைகளிடத்தில் நீர் தங்க பண்ணி, வேதனை நிறைந்த ஐஸ்வர்யங்களை இன்றைக்கு வெளியேற்றி 4 நல்ல காரியங்களுக்கு அவைகள் உதவ நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்று முதல் கடினமாய் உழைத்து முறையான வருமானங்களை மாத்திரம் வீட்டிலே கொண்டு வந்து அதன் நிமித்தம் 4 பேருக்கு பிரயோஜனமாயிருக்க, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்க என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கடந்த நாளில் அப்படிப்பட்ட முறைகேடான வருமானங்கள் குடும்பத்துக்கு சாபத்தின் வியாதிகளை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். அந்த சாபத்தின் வியாதிகளை எல்லாம் புறப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு ஜீவனையும் சுகத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிப்பார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற மங்கள வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.